இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மேங்கோ குனாஃபா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு குனாஃபா பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குனாஃபால நீங்க மெயினா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்கிற சேமியா. அந்த சேமியா வந்து ரொம்ப சாஃப்டான சேமியாவை எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டானது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சாஃப்டான சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேங்கோ குனாஃபா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கப் பாலை சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதை ஒரு ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமா திக்கா வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் க்ரீம் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இல்லாட்டினா ஹெவி க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆறவிடணும். நான் ஒரு பெரிய மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட காய்ச்சி ஆறின க்ரீமை சேர்த்து ஒரு சுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாம்பழமும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் சுகர் சிரப் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி, 1/2 கப் அளவு சர்க்கரை, கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த குனாஃபா பண்றதுக்கு வறுத்த தின் சேமியாவை எடுத்துக்கணும். அதை நல்லா இந்த மாதிரி உடைச்சி விடணும். நான் இங்க 500 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுல ஒரு 100 கிராம் வெண்ணெயை உருக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ குனாஃபா பண்ண போற பாத்திரத்துல கொஞ்சமா பட்டரை தடவிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் லேயரா சேமியாவை போட்டுக்கணும். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தட்டி விடணும். தின் லேயரா இருந்தாலே போதும். அப்புறம் அதுக்கு மேல மேங்கோ மிக்ஸை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு மேல சேமியாவை ஸ்ப்ரெட் பண்ணணும். அவ்வளவுதான். இதை பேக் பண்ணணும். அதுக்கு அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் ஆனதும் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். பேக் ஆனதும் அதில் சுகர் சிரப் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான மேங்கோ குனாஃபா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.